வணக்கம் பெண்கள் நேரம். இன்னையோட ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி என்னன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஹலோ ஷெஃப். ஹாய். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன். குண்டு குண்டு குலாப் ஜாமுனா ஓகே டன். ஸோ ஆப்வியஸ்லி குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பேக்கெட்ஸே இப்போ நிறைய விற்குது. இல்லை, அது பேக்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரெசிபி அவங்க கொடுக்குறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிஃபைன் காரம் ஸ்வீட்லெஸ் கோவாவை எடுத்து நம்மளே வந்து டோ ரெடி பண்ணி பண்ணுறது வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் வந்து அதோட குவாலிட்டி வேறு, பேக்கெட்டில் வாங்கி பண்ணுற குவாலிட்டி வேறு. ஸோ நம்ம பேக்கெட்ஸில் வாங்கி பண்ணுறது இல்லாமல் நம்மளாவே வந்து ரெடி பண்ணுறோம். கோவாவும் வச்சு நம்மளே டோ ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதாவது பண்ண முடியாது தெரியாதவங்க, பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லாதவங்க, அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க வந்து பேக்கெட் வாங்கி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நம்மளே பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஏதோ சொல்கிறது திட்டுற மாதிரியே இருக்குது. பேசிக்காக வந்து லேசி பீப்புள், ஏதோ வந்து லேசியாக இருக்கவங்க மட்டும் தான் பேக்கெட்ஸ் வாங்கி அவங்க ரெடி பண்ணுறவங்க. நல்ல ப்ரில்லியண்ட்டாக வந்து இது மாதிரி செஞ்சு பண்ணுவாங்கன்ட்டு. அப்படி இல்லை, லேசிங்கிற பாயிண்ட் இல்லை. எதையுமே நம்ம நாலேஜ் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாலேஜ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி அவுட்புட் அதோட இதில் நல்லா வரணும் போது நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே ஷெஃப், தேவையான பொருட்கள் பார்த்துலாமா? குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்வீட்லெஸ் கோவா 1/2 கிலோ, மைதா 150 கிராம், ஏலக்காய் பொடி சிறிதளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சர்க்கரை 1 கிலோ. குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் பேக்கு திங்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் வந்து எப்படி செய்ய முடியும் சொல்ல போகிறீங்களா? கண்டிப்பாக. ஸ்வீட்லெஸ் கோவா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஃபைன் ஃப்ளவர் 150 கிராம் எடுத்துக்கணும். பிஞ்ச் ஆஃப் இலாச்சி பவுடர், பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா போட்டு ஒரு டோவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு சர்க்கிள்ஸாக ரோல்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அண்ட் ஜீராவில் சோப் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். மெயின் இதோட சாஃப்ட்னஸ் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, கோவாவோட ரேஷியோ வந்து ஜாஸ்தி. 500 கிராம்ஸுங்கிறது 1/2 கிலோ, 150 கிராம் தான் டால்ரா, சாரி மைதா. அதோட கோவாவோட டாமினேஷன் நிறைய இருக்கிறதுனால குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஸ்பெஷாலிட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணலாம். கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்லெஸ் கோவா நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு 150 கிராம் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடா. குக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எப்போவுமே குலாப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணதோட அதை சோப் பண்ணி ஜீராவில் சோப் பண்ணி எடுக்கும்போது அதோட சைஸ் வந்து வால்யூம் பெருசாகும். ப்ளஸ் கொஞ்சமாக ஏலச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் டோவாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் தீபாவளியாக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் குலாப் ஜாமுன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து வெளியில் பேக்கெட்ஸ் வாங்கி பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த மாவு தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த மாதிரி பேடாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்மால் போர்ஷனிங்க ரவுண்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு. போர்ஷனிங்க்கு என்ன மாதிரி சைஸ் ஆஃப் குலாப் ஜாமுன் வேணும் அதோட கொஞ்சம் லெஸர் சைஸில் வந்து இந்த போர்ஷனிங் கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து குலாப் ஜாமுன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷெஃப்? கோவா 500 கிராம்ஸ் ஆஃப் கோவா, 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா வந்து ரேஷியோ. ஸோ நம்ம குலாப் ஜாமுனை வந்து ரோல் பண்ணி வச்சாச்சு. ஸோ நிறைய குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது குலாப் ஜாமுன் ஆகுறதுக்கு. ஓகே, இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோ பண்ணிவிட்டு
ரோல் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட்டாக இருக்குது. ஹீட்டாக இருக்க ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் எப்பவுமே முக்கியமாக நீங்கள் இந்த பால்ஸ் போட்ட உடனே நீங்கள் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிடும். ஸோ ஒரு செகண்ட் விடுங்க, குக் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் பண்ணணும். இது மேலே மெலிந்து வரும்போது டர்ன் பண்ணுமா சார்? கொஞ்சம் குக் ஆகிடுச்சுனால மேலே மிதந்து மெலிந்து வந்துடும். யா. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். சுகர் சிரப் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 1 kg ஆஃப் சுகருக்கு 1/2 liter ஆஃப் வாட்டர். கொஞ்சம் குலாப் ஜாமுனுக்கு வந்து திக் சிரப் வேணும். திக் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரை பண்ண உடனே என்ன பண்ணுவோம், அடுத்தது சுகர் சிரப்பை நம்ம டிப் பண்ணுவோம். யா. டிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆனால் நம்ம பொதுவாக வந்துட்டு மற்ற ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் போட்ட உடனே எடுத்துட்டீங்க. ஆனால் குலாப் ஜாமுன் போட்ட உடனே எடுக்க முடியுமா? இல்லை, குலாப் ஜாமுன் வந்து சர்வ் ஊற்றி ஜீரா அந்த சிரப்போடு தான் சர்வ் பண்ணுவோம். இது நம்ம தனியாக வந்து ஒரு ஃப்ளாரையும் கோவம் வச்சு மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ குலாப் ஜாமுன் நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு. இது கொஞ்சம் குக் ஆகும். அந்த உள்ளே வந்து அந்த கோவெல்லாம் நல்லா குக் ஆகும். இதை நீங்கள் ஸ்டிர் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். ரஃப் ஹேண்டில் பண்ணோம்னா இந்த பால்ஸ் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ், ஆல்மோஸ்ட். பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாவோட ஃப்ளேவர் நல்லா வருது. கண்டிப்பாக இந்த வாட்டி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யா. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டன் ஸ்டேஜ், நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உப்பு போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது ஜென்டலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து இல்லை இழுத்துக்கும். இப்போ இந்த குலாப் ஜாமுன் ரெடி. இது எப்படி இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பவுல் எடுங்க. குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு இன்னும் நம்ம சுகர் சிரப்லேயே போட்டுருந்தோம்னா இன்னும் அந்த பாலோட சைஸ் வந்து பெருசாகும். எக்ஸ்பேண்ட் ஆகும். யா. பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தின்னாகவும் இல்லை. சிரப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம வந்து ஒரு பேக்கெட் வாங்கி நம்ம எப்படி நம்ம செய்வோமோ அதுக்கும் இப்போ இவங்களே நம்ம இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்க குலாப் ஜாமுனுக்கும் சேம் டிக்டுவாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும்.